அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட கம்ப்ளீட் அட்மிஷன் ப்ராசஸ் பற்றின வீடியோலாம் பண்ணிகிட்ருக்கிறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் கமெண்ட் செக்ஷனில் நிறைய கேட்டிருக்கிறது என்னென்னா, இந்த செகண்ட் CV-2ன்னு ஒன்று இருக்குது, ஸ்லைடிங் இருக்குது. இதை பற்றினாலாம் கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குது சார், கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுக்கலான் இருக்கேன். தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணது, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இதுபடி தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் கேட்டகரிகள்லாம் முடிஞ்சு ஜெனரல் கேட்டகரிக்கு ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட்டு வந்து அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இந்த 8வது பாயிண்ட் பாருங்களேன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 6, 7, 8 3 நாள் இன் பர்சன் மோடில் நடந்துச்சு. சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போனீங்க, எல்லா செஷன் முடிஞ்சிருக்கு நேற்று வரைக்கும். ஸோ இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறதுல தான் எல்லாத்துக்கும் குழப்பங்கள் இருக்குது. அந்த 9வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் அண்டு சீட் அலாட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பாருங்கள். அது என்னோட அர்த்தம்னா, 11ஆம் தேதி அது ரிலீஸ் பண்ணுறாங்க, வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அது ஆன்லைனில் அந்த ப்ராசஸ்ஸு உங்களுக்கு அலாட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு சிவியில் எல்லோரும் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க. அந்த ஸ்லைடிங் ஆப்ஷனுக்கான ரிசல்ட்டு தான் அந்த சீட் அலாட்மெண்ட்டு அன்றைக்கி வருது. 11ஆம் தேதி மார்ச் 11 வருது, ஆன்லைனில் வரும். அதோட உங்களுக்கு SMS இமெயில் கம்யூனிகேஷன் வரும். இந்த காலேஜில் இந்த மாதிரி அலாட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கோர்ஸு காலேஜ் வரும். ஓகேங்களா? இதுதான் இந்த 9வது பாயிண்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் கொடுத்தவங்களுக்கான அலாட்மெண்ட்டு 11ஆம் தேதி நடக்குது. அடுத்ததாக இந்த 11க்கு அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் பார்க்கலாம். இந்த 10வது பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 2, அதாவது CV-2 அப்படின்ட்டு அதை சொல்கிறோம். அது என்ன நடக்குதுன்னா, 15ஆம் தேதி 16, 17 3 நாள் இன் பர்சனலாக போகணும். நீங்கள் இப்போ இந்த ஸ்லைடிங் கொடுத்தவங்க ஏற்கனவே ஃபஸ்ட்டு சிவியில் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணியாச்சு, அதனால் ஸ்லைடிங் கொடுத்துருக்குறீங்க. சீட் அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸை ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா வந்து கூப்பிட்ருப்பாங்க. இது வரைக்கும் சீட் அலாட்மெண்ட் ஆகாதவங்கள ஃபீஸ் பே பண்ணியிருப்பாங்க. அதாவது கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணவங்களுக்கு, சீட் அலாட் ஆகாதவங்களுக்கு இந்த செகண்ட் அதில் அலாட் ஆயிருந்துச்சுன்னா அவங்க தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகணும். ஓகேங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு போகாதவங்க செகண்ட் சிவிக்கு போகணும், இன் பர்சன் மோடு. இதுதான். அடுத்ததாக 11 பாயிண்ட் என்னென்னா, ஸ்லைடிங் 2 அண்டு சீட் அலாட்மெண்ட். இந்த ப்ராசஸ் தான் அடுத்து ரிப்பீட் ஆகுது. ஸ்லைடிங் 2 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த CV-2வில் போயிட்டு ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க. எனக்கு அந்த காலேஜஸ் கோர்சஸ் படிக்கலாம் மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க. அவங்களுக்கான சீட் அலாட்மெண்ட்டு 19/3 மார்ச் 19 வருது. அது ஆன்லைனில் வரும். அதுக்கு எதுவும் நீங்கள் போக தேவையில்லை. ஓகேங்களா? அதனுடைய சீட் அலாட்மெண்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த அடுத்த வெரிஃபிகேஷன்லாம் இருக்குது பாருங்கள். அதுலேயே உங்கள் அந்த ஏற்கனவே சர்டிஃபிகேட் பர்சனலாக போனவங்களுக்கு தேவையில்லை, போகாதவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். 3ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா, NRI கவுன்சிலிங் அண்டு இண்டஸ்ட்ரியல் கோட்டா கவுன்சிலிங் 2 நாள் நடக்குது, ஒரே நாள். அது 20ஆம் தேதி காலையில், 20ஆம் தேதி சாயந்தரம். அந்த மாதிரி அந்த அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 3 பார்த்திங்கன்னா, இன் பர்சனில் 22/3, 24/3. ஸ்லைடிங் 3ன்றது அதுக்கு மேலே அந்த சர்டிஃபிகேட் 3 போய்ட்டு வெரிஃபை பண்ணிட்டீங்க இல்லையா, அதுக்கு அப்போவும் ஸ்லைடிங் ஆப்ஷன் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட்டு 26/3. இதுதான் இன்ஃபர்மேஷனு. ஸோ இப்போ இந்த விஷயம் இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுடைய மேலும் டவுட்ஸ் சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், நிச்சயம் ரிப்ளை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.